வெல்கம் டு 7 minutes series. இந்த சீரீஸ்ல எல்லா கான்செப்டையும் 7 நிமிஷத்துக்குள்ள படிக்கிறது தான் நம்மளுடைய முக்கியமான மோட்டோ. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்னன்றத டீடைலா பார்க்கலாம். Hi everyone. இன்னைக்கு 7 minute சீரிஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு டைபோல். ஸோ இதை தான் நம்ம இன்னைக்கு ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம பேச போகிறோம். ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க. நமக்கு இங்கே நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்குது அண்ட் இந்த இடத்துல எனக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. இந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையில நம்ம ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணோம்னா அது பைசெக்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ டைபோலை பொறுத்த வரைக்கும் இப்போ பைசெக்டிங் பாயிண்ட் எடுக்காம ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ், அதாவது சென்டரில் இல்லாமல் ஒரு டிஸ்டன்ஸை நம்ம சூஸ் பண்ண போறோம். இந்த சார்ஜ்ல இருந்து இங்க இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், இந்த சார்ஜ்ல இருந்து அங்க இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட். ஸோ அதுதான் நம்ம இங்க பேச போறோம். இந்த சென்டர் நமக்கு தெரியும், இட் இஸ் O அண்ட் இதோடைய டிஸ்டன்ஸ் A, இதோடைய டிஸ்டன்ஸ் A. இந்த டிஸ்டன்ஸ் நம்ம என்ன சொல்றோம், R அப்படின்னு சொல்றோம். நம்ம யூசுவலா எடுத்தா அதே விஷயத்தை தான் எடுக்க போறோம். இதை நம்ம R1 அப்படின்னும் இதை நம்ம R2 அப்படின்னு சொல்ல போறோம். அப்போ இது தீட்டாவா இருந்தது அப்படின்னா இது 180 மைனஸ் தீட்டாவா நமக்கு இருக்க போகுது. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் தான். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஆர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் என்ன சொல்லுது, V which is equal to K times Q upon R அப்படின்னு சொல்லுது. நமக்கு ரெண்டு சார்ஜ் இருக்கு. ஸோ நெகட்டிவ் சார்ஜ் டு இந்த பாயிண்ட், பாசிட்டிவ் சார்ஜ் டு அந்த பாயிண்ட் இருக்கு. அப்போ எனக்கு பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்லும் போது பிளஸ் KQ by R அப்படின்னும், நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்லும் போது மைனஸ் KQ by R அப்படின்னு எழுதலாம். அப்ப எனக்கு மைனஸ் சார்ஜ்னு சொல்லும்போது that becomes your R2, பிளஸ் சார்ஜ் அப்படின்னு சொல்லும்போது that becomes your R1. அப்ப நான் என்ன பண்ண போறேன், இந்த இடத்துல ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போறேன். ஸோ ப்ரீவியஸா நம்ம என்ன பண்ணோம், V1 பிளஸ் V2 அப்படின்னு எடுத்த மாதிரி இந்த இடத்துல நான் அதை எழுத போறேன். அப்ப KQ by R1 பிளஸ் மைனஸ் ஆஃப் KQ by R2. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு KQ அப்படின்றது காமனா இருக்கு. ரிமைனிங் 1 by R1 மைனஸ் 1 by R2. இப்போ எனக்கு என்ன வேணும், இந்த டிஸ்டன்ஸ் வேணும். எனக்கு இதே பைசெக்டிங் பாயிண்ட் அப்படின்னா ஹைபோட்டெனஸ் அண்ட் தென் ஆப்போசிட் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயரை வச்சு நம்ம ஈஸியா எடுத்துக்கலாம். பட் சின்ஸ் இட் இஸ் நாட் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், நம்ம கொசைன் லாவை பயன்படுத்த போறோம். கொசைன்ல என்ன அழகா சொல்றாங்க அப்படின்னா, கொசைன் லா சேஸ், கொசைன்ல என்ன சொல்லுது, இஃப் இட் இஸ் நாட் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், எனக்கு எதனா ஒரு சைடு வேணும். அப்போ இது ABC அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த சைடு நம்ம ரெஃபரன்ஸை வச்சு நம்ம எப்படி சொல்லலாம், A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் மைனஸ் C ஸ்கொயர் பை 2AB which is equal to cos தீட்டான்னு சொல்றோம். இதுதான் கொசைன் லா. அப்போ அப்படி நம்ம பேசும்போது எனக்கு இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. ஸோ அதை வச்சு நான் என்ன பண்ண போறேன், நான் என்னுடைய R1 and R2 கண்டுபிடிக்க போறேன். அப்போ இந்த இடத்துல நம்ம R1 அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா R1 ஸ்கொயர் இல்லையா, எனக்கு R1 ஸ்கொயர் அப்படின்றது which is equal to இந்த டேர்ம் எடுக்கும்போது R1 ஸ்கொயர் அப்படின்றது R ஸ்கொயர் பிளஸ் A ஸ்கொயர் மைனஸ் 2AR cos theta. இந்த ஃபார்முலாவை இந்த இடத்துல நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா you get this equation. ஸோ இது இருக்கு. நமக்கு என்ன இருக்கு, 1 by R தான் இருக்கு. இங்க வெறும் R மட்டும் இருக்கு. ஸோ நான் என்ன பண்ண போறேன், சின்ன சின்ன சிம்பிளிஃபிகேஷன் நம்ம பண்ண முயற்சி பண்ண போறோம். இந்த இடத்துல நம்ம R ஸ்கொயரை காமன் எடுத்தோம்னா அது 1 ஆயிடும். பிளஸ் A ஸ்கொயர் பை R ஸ்கொயர் மைனஸ் 2A cos theta by R. இது நமக்கு R ஸ்கொயரை நம்ம காமனா எடுக்கும்போது, அப்ப சின்ஸ் என்னுடைய A அப்படின்ற டிஸ்டன்ஸ் R விட ரொம்ப குட்டின்றதுனால இதை நம்ம இங்கே நெக்லெக்ட் பண்ணிட்டோம். அப்ப R1 ஸ்கொயர் which is equal to R ஸ்கொயர் மைனஸ் அதாவது 1 மைனஸ் 2A cos theta by R ன்னு எழுதலாம். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்கொயர் இருக்கு. எனக்கு இந்த இடத்துல எனக்கு ஸ்கொயர் டேர்ம் இல்ல. அப்ப நான் ஸ்கொயரை ரிமூவ் பண்றதுக்காக ஸ்கொயர் ரூட் பண்ண போறேன். அப்ப ஸ்கொயர் ரூட் ஆன் போத் தி சைட், ஸ்கொயர் ரூட் ஆன் both the side. அப்போ வெறும் R1 which is equal to R times 1 minus 2A cos theta by R. இந்த இடத்துல என்ன ஆயிடும், 1 by 2 ன்னு வந்துரும். ஏன்னா அந்த ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுனால அங்க 1 by 2 வரும். இங்க ஸ்கொயர் ரூட் போய்டும், இங்க ஸ்கொயர் ரூட் போய்டும், R ஸ்கொயர் போய்டும். ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது நமக்கு 1 by R ன்னு இருக்கு. அப்போ 1 by R1 which is equal to 1 by R. 1 by R இது கீழே படிச்சுன்னா என்ன, 1 by 2 கீழேன்னு இருக்கும். அது மறுபடியும் மேலே வரும்போது என்ன ஆயிடும், இது மைனஸ்ல மாறிடும். அப்போ 2A cos theta by R to the power minus 1 by 2. இப்போ நம்ம பைனாமியல் எக்ஸ்பிரஷன் படி பார்த்தோம் அப்படின்னு இந்த 1 by 2 அப்படியே உள்ள வரப்போகுது. அப்போ இந்த ஈக்குவேஷன் ஃபைனல் எப்படி எழுதுறேன் பாருங்க, 1 by R1 equal to 1 by R times 1 minus இது உள்ள வரும் மைனஸ் இன்டு மைனஸ் என்னது பிளஸ் ஆயிடும்.
அப்போ இங்கே ஒரு 2 இருக்கு, அந்த 2 கீழே வந்து 2 கேன்சல் ஆகிடும். ஸோ யூ வில் ஹேவ் ஏ காஸ் தீட்டா அப்பான் ஆர். இது வந்து உங்களுடைய R1 இருக்கு. R1 அப்படின்றது 1/R1 பிளஸ் ஏ காஸ் தீட்டா பை ஆர். இதே வந்து நம்ம இந்த R2 எடுக்கும்போது யூ வில் ஹேவ் அதே காஸ் தீட்டா தான், பட் இன்ஸ்டெட் ஆஃப் இங்கே காஸ் தீட்டா யூ வில் ஹேவ் 180 மைனஸ் தீட்டா. அப்போ 180 மைனஸ் தீட்டா பிகம்ஸ் மைனஸ் காஸ் தீட்டா. அப்போ என்ன ஆகிடும், இங்கே ஒரு மைனஸ் இருக்கு, இங்கே ஒரு மைனஸ் ஆகிடும், அதாவது ப்ளஸ் ஆகிடும். அப்போ ஓவரால் எல்லாமே எனக்கு ப்ளஸ் ப்ளஸ் எல்லாமே ப்ளஸ் தான் வரும். ஆனால் இந்த இடத்துல எனக்கு இங்கே மைனஸ் இருக்கும், அது உள்ளே வரும்போது என்னுடைய 1/R2 நல்லா கவனி, 1/R2 இஸ் நத்திங் பட் 1/R1 மைனஸ் ஏ காஸ் தீட்டா பை ஆர். அப்போ R1 தெரிஞ்சிருச்சு, R2 தெரிஞ்சிருச்சு. இதை நம்ம டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ண போறோம் ரொம்ப ஈஸியா. அப்போ V total which is equal to KQ நம்ம ஆல்ரெடி காமன் எடுத்திருந்தோம். ரெண்டு இடத்துலயும் என்ன இருந்தது, 1/R1 பிளஸ் இருந்தது. ஸோ பிளஸ் ஏ காஸ் தீட்டா பை ஆர் மைனஸ் ஆஃப் 1/R1 மைனஸ் ஏ காஸ் தீட்டா பை ஆர். கரெக்டா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த 1/R ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கிறதுனால அந்த 1/R நம்ம அப்படியே காமன் எடுத்துட்டோம்னா அது வெளியே வந்துருச்சு. ரிமைனிங் என்னது, இந்த 1 இருக்கு பிளஸ் ஏ காஸ் தீட்டா பை ஆர் இருக்கு. இந்த மைனஸ் வந்து இங்க உள்ள போயிடுச்சுன்னா மைனஸ், இந்த மைனஸ் இன்ட்டு இந்த மைனஸ் என்ன ஆயிடும், பிளஸ் ஆயிடும். அப்போ பிளஸ் ஏ காஸ் தீட்டா பை ஆர் கண்ணா. இப்போ இந்த பிளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ ஏ காஸ் தீட்டா பை ஆர்னு ரெண்டு முறை இருக்கு. அப்போ கே கியூ பை ஆர், இந்த ஆர் நம்ம வெளியெடுத்தோம்னா ஆர் ஸ்கொயர், இதெல்லாம் ரெண்டு மடங்கு ரெண்டு டைம் இருக்கு. அப்போ 2a காஸ் தீட்டா அப்படின்னு எழுதலாம். அப்போ நமக்கு என்ன தெரியும், 2aq அப்படின்றது டைபோல் மூமெண்ட் which is p. அப்போ இந்த k இருக்கு, இந்த p இருக்கு, இந்த ஆர் ஸ்கொயர் இருக்கு, அண்ட் தென் என்னுடைய தீட்டா இருக்கு. அப்போ இந்த தீட்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம மூணு டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் எடுக்கலாம். ஒன்னு 0 டிகிரி, இன்னொன்னு 90 டிகிரி, இன்னொன்னு 180 டிகிரி. அப்போ இந்த ஆங்கிள் எதுக்கு இருக்கு, இந்த டைபோல் மூமெண்ட்டுக்கு இடையில தான் இருக்கு கண்ணா, இல்லையா? இந்த டைபோல் மூமெண்ட்டுக்கு இடையில இருக்கு. அப்போ இந்த டைபோல் மூமெண்ட் எனக்கு என்ன இருக்கு, இங்க வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தது, இங்க வந்து நெகட்டிவ் சார்ஜ் அண்ட் பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ என்னுடைய ஆக்சியல் பாயிண்ட் டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னா என்னுடைய டைபோல் மூமெண்ட்டும் என்னுடைய எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷனும் சேம். அப்போ திஸ் பிகம்ஸ் யுவர் பாசிட்டிவ் ஆக்சியல். இதே வந்து என்னுடைய பாயிண்ட் அந்த பக்கம் இல்லாம இந்த பக்கம் நான் சூஸ் பண்றேன்னா எப்படி இருக்கு, டைபோல் மூமெண்ட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. அப்போ என்னுடைய வேல்யூ பிகம் நெகட்டிவ் 180 டிகிரி. அப்போ 90 டிகிரினா பைசெக்டிங் பாயிண்ட். அப்போ காஸ் 90 பிகம்ஸ் 0. அப்போ 90 டிகிரியில் என்ன ஆயிடுது, 0 ஆயிடுது, which is the equatorial point or bisecting point. ரொம்ப சிம்பிளான கான்செப்டா பொறுமையா பாருங்க. டவுட் எதனா இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதனுடைய டீடைல் எக்ஸ்பிளனேஷன் நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இது ஃபாஸ்ட் ரீகேப் எவர். தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.